அன்பார்ந்த நேயர்களே, சித்த மருத்துவத்தில் வந்து இன்றைக்கி நம்ம பார்ப்பது அன்றாட உணவு முறை பழக்க வழக்கத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். அதாவது உணவு முறை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக எல்லோரும் ஏதோ கடமைக்கு ஏதோ சாப்பிட வேண்டுமே என்ற ஒரு நிலையில் தான் வந்து உணவை வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த உணவால் தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாகவும் நோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது இந்த உணவு தான். அப்படி இருக்கும்போது அந்த உணவு முறை வந்து நம்ம உடலுக்கு ஏற்ற உணவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து என்ன செய்யும், உணவாக இருக்கிற அந்த உணவுக்குள் வந்து குருதியாக மாறும். குருதி அப்படின்னா அதற்கு வேறு பெயர் வந்து செந்நீர் உதிரம் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் இந்த குருதியை வந்து இரத்தம் என்று குறிப்பிடுவது உண்டு. இந்த இரத்தம் என்பது தமிழ் வார்த்தைகள், அது வந்து வடமொழி சமஸ்கிருத வார்த்தை. அதனால் நம்ம வந்து அந்த பிளட்டை வந்து என்ன செய்யணும், குருதி அல்லது உதிரம் அல்லது செந்நீர் என்று நாம் வந்து தமிழ் வார்த்தையிலே வந்து பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுக்குள் வந்து குருதியாக மாறுவதற்கு வந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் வரை ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம தினமும் நம்ம உடம்பு வந்து வேலை செய்கிறதுக்கு 2500 கலோரிஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ அந்த 2500 கலோரிஸ் மேலே சத்தான உணவு சாப்பிட்டால் மட்டும்தான் அது வந்து குருதியாக மாறும். அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி 2000 கலோரிஸ்க்குள்ள சத்தான உணவு மட்டும் சாப்பிட்டோன்னா பாக்கி 500 கலோரிஸ் சத்து குருதியிலிருந்து நம்ம உடம்புக்கு தேவையான உறுப்புகள் வந்து அது உறிந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தினமும் ஒரு மனிதன் சராசரியாக 2500 கலோரிஸ்க்கு மேலே சத்தான உணவு சாப்பிட்டால் மட்டும்தான் அந்த உணவு வந்து குருதியாக மாறும். அதே போல் நம்ம வந்து தினமும் சாப்பிடுகின்ற அந்த உணவு வந்து சரியான நேரத்தில் நாம் வந்து சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன சரியான நேரம்? காலை உணவு என்றால் காலை 7 மணி முதல் 8 அல்லது 8 மணி முதல் 9, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் வந்து காலை உணவை கண்டிப்பாக என்ன செய்யணும், சாப்பிட வேண்டும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவால் தான் நம்ம உடம்பே என்ன செய்யும், ஆரோக்கியமாகவும் ஆயுளை வந்து நீட்டிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாவதற்கு முக்கிய பங்கு வகிப்பதே நம்ம சாப்பிட்ற உணவு தான். அப்படி இருக்கும்போது அந்த உணவை வந்து காலையில் அந்த 7 மணி முதல் 8 அல்லது 8 மணி முதல் 9, அதேபோல் மதியம் 1 மணி முதல் 2 அல்லது 2 மணி முதல் 3, அதேபோல் இரவு உணவு வந்து 7 மணி முதல் 8 அல்லது 8 மணி முதல் 9 என்ற அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் வந்து என்ன செய்யணும், உணவை வந்து சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடுகின்ற உணவு வந்து நன்றாக மென்று அது கூழ் மாதிரி மாவு மாதிரி நன்றாக அரைத்து அதை என்ன செய்யணும், நம்ம வந்து விழுங்க வேண்டும். ஏனென்றால் அந்த நன்றாக அரைத்த அந்த உணவுக்குள் இரைப்பைக்குள் போகும்போது எளிதாக செரிமானம் ஆகும். நம்ம உணவு வந்து எளிதாக செரிமானம் ஆவதற்கு நம் வாய் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கின்றது. நொறுங்க சாப்பிட்டால் 100 வயது என்று சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழியை கூறுவார்கள். ஆகவே நம்ம வந்து சாப்பிடுகின்ற உணவை அரைகுறையாக நன்றாக மென்று அரைத்து அந்த உணவு வகைகளை வந்து சாப்பிட வேண்டும். அதே போல் நம்ம உணவுக்கு ஆசைப்பட்டு கண்ட உணவை கண்ட நேரத்தில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை பெரும்பாலும் நாம் சாப்பிட வேண்டும். குறிப்பாக பழ வகைகள், கீரை வகைகளை வந்து அதிகமாக நாம் சேர்த்து கொண்டால் நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து எளிதாக நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் நம்மளுக்கு நோய் வராமல் நம் உடம்பை வந்து என்ன செய்யும், பாதுகாக்க வேண்டும். அதேபோல் நோய் வந்தாலும் குறுகிய நாட்களிலேயே அந்த நோய் வந்து நம் உடலை விட்டு நீங்கிவிடும். அதற்கு முக்கிய பங்கு வகிப்பது வந்து நாம் சாப்பிடுகின்ற உணவு. அதேபோல் தினமும்
ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் நாம் குடிக்க வேண்டும். நீரின்றி அமையாத உலகு என்று நாம் நம்முடைய வரலாற்றில் படிக்கிறோம். அதே போல் நம்ம உடலுக்கு தினமும் ஒரு 3 லிட்டர் அளவாவது நாம் தண்ணீர் குடித்தால் நம் உடல் சூடு பணிந்து உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் வெப்பம் அதிகமாகாமல் இயல்பாக வேலை செய்யும். ஆகவே நாம் அன்றாடம் சாப்பிடுகின்ற உணவு நம் உடலுக்கு தேவையான சத்தான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.